ஒருவர் நம்மை அவமானப்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை ஒருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர் நமது குறையை சுட்டிக்காட்டி திருத்த முயற்சிக்கலாம். ஆனால் அன்பான வழிக்கு பதிலாக அன்பில்லாத முறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உண்மையில் நம்மை அவமானப்படுத்தி நமக்கு தலைக்குனிவையும் மதிப்பிழப்பையும் வேதனையையும் உருவாக்குவது அவர் நோக்கமாக இருக்கலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் உங்களை அவமானப்படுத்திவிட்டார். ஊரே அதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரித்தது. இது ஒரு கசப்பான அனுபவம்தான். ஆனால் இது உங்களின் வளர்ச்சியை பாதிக்க அனுமதிக்க கூடாது. நிச்சயம் அந்த அவமானம் உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் மீண்டு உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பல சமயம் நமக்கு ஏற்படும் அவமானங்களை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். எல்லா அவமானங்களையும் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. சில சமயம் அவமானங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மன்னித்து மறந்துதானாக வேண்டும். வேண்டுமென்றே அவமானப்படுத்துபவர்களை என்ன செய்வது? இதற்கும் நிறைய யுக்திகள் இருக்கின்றன. ஒரு சிலவற்றை இங்கே தருகிறேன். 1. சிலர் பேசியே நம்மை அவமானப்படுத்துவார்கள். அவர்கள் பேசும் மொழி உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் அதை கேட்டாலும் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். ஏனெனில் அவர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு புரியவில்லை. ஒருவர் உங்களை அவமானப்படுத்த முயற்சிக்கிறார் என தெளிவாக தெரிகிறது. அதை புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். ஒதுக்கி தள்ளுங்கள். 2. உங்கள் அவமானப்படுத்துபவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமென்று நினைத்துவிட்டால் பதட்டப்படாமல் உங்கள் ஸ்டைலில் தைரியமாக செயலில் இறங்கிவிடுங்கள். உங்கள் பக்கம் நியாயமும் நிதானமும் இருக்கும் பட்சத்தில் உங்களது பதிலடி உங்களை சரியாக வழிநடத்திவிடும். அவமானங்கள் நமக்கு நடக்கலாம். அதனால் நாம் பாதிக்கப்பட வேண்டிய கட்டாயமில்லை. ஏற்றுக்கொண்டு மறந்து மன்னித்து கடந்து செல்லுங்கள். உங்கள் நிகழ்கால வாழ்க்கையை ரசித்து அனுபவியுங்கள். நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.